கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1948க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிற பொழுது அவர்கள் வர்த்திக்க பண்ணப்படுவார்கள், குறுகி போவதில்லை, மகிமைப்படுத்துவார், சிறுமைப்படுவதில்லை. வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு நொந்து உன் வாழ்க்கை வீணாகிவிட்டதே, என் அடிமைத்தனம் இன்னும் மாறவில்லையே என்று சொல்லி தயங்கி தவித்து கொண்டிருக்கிற மகனே, மகளே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தன்னுடைய பிள்ளையாக, தன்னுடைய ஜனமாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். நீ ஆயத்தமாய் வருவாயா? நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நீ குடும்பமாய், தெருவாய், உறவினர்களாய் ஆண்டவரிடத்தில் வந்து பாருங்கள். அவர் உங்கள் தேவனாய் இருந்து உங்களை வர்த்திக்க பண்ணுவார், குறுகி போவதில்லை. உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் மகிமையான காரியங்களை நடத்துவார். நீங்கள் சிறுமைப்படுவதில்லை. எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம்! அவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டோமானால் ஆசீர்வாதங்கள் பெருகும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா! அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறிவிட்ட பின்னாடி நமக்கு அவர் தேவனாய் இருந்து சகலத்தையும் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும், சகலமும் தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். சகலத்தையும் கர்த்தர் செய்து கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் வந்து பாருங்கள். கர்த்தருடைய கரத்தில் பயன்படும் பாத்திரமாய் நீங்கள் வந்து பாருங்கள். அவர் உங்கள் தேவனாயிருந்து உங்களை குறுகி போக விட மாட்டார், சிறுமைப்படுத்த விட மாட்டார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மகிமைப்படுத்துவார். மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும், கர்த்தர் தருவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.